மாமா பாப்பா கம்ம கப்ப கப்பு கப்பு வாட்டர் பாக்கெட்ட ஊரு ச க ம ப நீ ச சா நீ த ப ம க மம ப ப ப ப க ம ப க ம க ச நீ நீ ச க க ச ச ச நீ நீ ச க க ம ம ப சா ச நீ நீ ப ப ம ம க க ச ச நீ நீ ச வீழியில் வீழ்ந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. என்ன ராகம்? சுத்த சம்சாரியா அது தெரியும். என்ன ராகம்? அது சம்சாரி. ராகத்திலே பேர் போனால் ராஜா. அப்பேற்பட்ட ராஜாவை சந்திப்பதற்காக அருமையா பண்ணீங்களே. ராகத்தோட பேர் நீங்க சொல்லுவா. சுத்த தன்யாசி காலையிலே பாடக்கூடிய ராகம் என்ன ராகம்? அதற்கு பெயர் பூபாலம். சோகமான ராகம் எதை சொல்லுவான்? ஒப்பாரி. அதுக்கு பேர் முகாரி. என்னையா அது பாட்டு? மழை பொழியக்கூடிய ராகம். இந்த ராகம் பாடினால் மழை பொழியும். அது என்ன ராகம்? அம்சவல்லி. அம்சவல்லியா? அமிர்தவர்ஷினி. மழையை நிறுத்தக்கூடிய ராகம் அது இது. எது? அதாகப்பட்டது மழையை நிறுத்தக்கூடிய ராகம் என்று பார்க்க போனால் 1964 டி.ஆர். மகாலிங்கம் ஐயா அவர்கள் மழையை நிறுத்தக்கூடிய ராகம் தானே சொல்லுவோம் பேசாமல். டி.ஆர். மகாலிங்கம் ஐயா அவர்கள் 1964 இந்த நாடகத்துறைக்கு வந்தார். அவர் நாடகத்துறைக்கு வந்த வாக்கிலே பார்த்தாலே 1980 வந்து புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நன்றி சங்கத்திலே அவர் தலைவராக ஆனார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொண்டு என்ன மலையை நிறுத்தக்கூடிய ராகம் அதானே கவிஞர் ஜெயசுதாஸ் அவர்கள் அவர்ல ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மலையோ. ஆமா மலையோ. என் விழியோ கடல் ஆனதம்மா எண்ணங்களோ அலை மோதுதம்மா முதலாக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மலையோ புயல் மலையோ. என்ன ராகம்? மழையை நிறுத்தக்கூடிய ராகம். அதுதான் என்ன ராகம்? சொல்லு. தெரிஞ்சா சொல்லு. தெரியல கேட்டுக்கிட்டே இருக்க. தெரிஞ்சால சொல்லியிருப்பேன்ல. ஹம்சானந்திங்கிற ராகம். அதான் நந்தி மாதிரி முன்னாடியே நிற்கும். மழை வர மழை பொழியக்கூடிய ராகம் ஹம்சானந்தி. அம்சவல்லி. அமிர்தவர்ஷினி. ஆமா ஹரிவர்ஷினி. அது மகபெரியா? ஆமா மகபெரும். அப்ப மழை நிறுத்தக்கூடிய ராகம் நந்தி. ஹம்சானந்தி. நீயே நந்தி மாதிரி. வாயுபவனுக்கு பிடிச்ச ராகம் ஒரு ராகம். வாயுபவனுக்கு பிடிச்ச ராகம் பூண்டு. பூண்டு ஏன்னா முண்டம் மாண்டுன்னு ஒரு ரகம் இருக்கு. ஓ பூண்டு சாப்பிட்டா வாயு கலைஞ்சு போயிடும். அப்ப அவருக்கு பூண்டு வாங்க பிடிக்கும். மாண்டு ராகம். மாண்டு ரசிகர்களுக்கு மனமா நன்றி. மாண்டு ராகத்துல ஒரு நாள் போதுமா? போதாது. 4-5 நாளைக்கு பூண்டு சாப்பிட்டா தான் வாயு கலைஞ்சு போயிடும். அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா? ஒரு நாள் ராகமா? யோ நான் என்ன பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன்? அதை நான் பாட சௌக்கியமா? மாமா சௌக்கியமா 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 சௌக்கியமா. என்ன ராகம்? அது இது நீங்க அதாவது நீங்க சொன்ன ராகத்தை பற்றி அடிப்படையில் பார்க்க போனால் இந்த ராகத்தினுடைய பெயர் மாண்டு. மாண்டு. ஆபோகின்னு ஒரு ராகம் இருக்கு. ஆமா. இந்த ராகமெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் ஆலாபனை பண்ற ராகத்தை நீ அப்படியே பாடியாங்க. பாடிடுவியா? எவ்வளவு 450 கிலோமீட்டர் வந்திருக்கேன். எவ்வளவு சில இருந்தாலும் பரவாயில்ல. பாடு. காமுக்கா 185 ரூபா. ஓ பாடியா? இதுல எப்படிங்க பாடுங்க? பாடு. இதுல எப்படிங்க பாட முடியுங்க? என்னத்தை தின்னானு தெரியும்?
தகதிமித்தோம் தகதிமித்தோம் ஒரு அம்மனை நான் பாட தகதிமித்தோம் தகதிமித்தோம் தத்தகஜமி தத்தகஜமி தத்தகஜமிதோ தத்தகஜமி தத்தக அக்கா நல்லா இருக்கியாங்க ஏய் 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 இங்க வாயா தகதிமித்தோ தாகுஜனம் தரிதை ததகுஜம் தரிதை தாகுஜனம் தகல குந்தரி 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 தகல குந்தரி 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 தை தாகுஜனம் தரிதை தகல குந்தரி தை குந்தரி தை குந்தரி குந்தரி ஆத்து போடு குந்தரி தகதஜனு தஜனு ததமே ததமே தகதித்தாம் தகதாம் தகதாம் தீதம் நீ சொல்லுமா நான் சொன்ன உனக்கு தத்தரித்தஜனு தகதரித்தஜனு தத்ததிம் தகததிம் தஜம் தகதாம் நீ சொல்லுமா நான் சொன்ன உனக்கு கேட்கல தத்திக்கடா தகதிமே தத்ததிம் தத்ததிம் தகஜ தத்தஜம் தத்தித்தஜம் அடம் அடம் தங்கடகடம் தங்கடகடம் அந்த பாடலை ஆலாபனை பண்ணி பார்க்கலாம் பூபாலராயது ஆலாபனம் ஆது பாடிய பாடியே வீக்கா கிடக்கு பாடியா பாடியா இருக்கா பாட முடியாது நீ எங்க பிரஜாவாரில் ஓபி சீட் வாங்க மாதிரி அக்கா நீ ஓபியா சீட்டு வாங்க நீ ஓபியான்னு கேட்டேன் ஓபி சீட்டு வாங்க கிளட்டும் படல பேசாம மேல மேல வந்து ரெண்டு ரெண்டு தொண்டைக்கு வந்துருச்சு மேல ரெண்டு இன்னும் மேல குறுப்பத்தில் அழுகணும் மேல ஏறி பாடியா அதான் வரல அப்புறம் மேல ஏறியா எங்கேயா போட முடியாது நீ இவ்வளவு கத்துற முடியுதா நம்மளால முடியல நாடகத்திலே இறைவன் ஒரு சிறப்பான அம்சம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 2017ஆம் ஆண்டுக்கான சிறந்த நாரதருக்கான பாடகருக்கான விருதினை பெற்ற அன்பு தமிழ் முத்துச்சிற்பி ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ரொம்ப நன்றி. இந்த நாடகத்தை அமைத்த நாரதர் அவர் ஒரு அமர்தான் போன ஆண்டு வந்தார்ல 2017 மூத்த கலைஞர் அண்ணன் பெருமாள் ராஜன் சிறந்த பேச்சாளருக்கான விருது. ரெண்டு பேரும் ஒரே மேடையில் விருது பேச்சுக்கு அப்படின்னு பெருமாள் ராஜன், பாட்டுக்கு முத்துச்சிற்பி அப்படின்னு ரெண்டு பேரும் 2017ஆம் ஆண்டு. இந்த ஆண்டு அப்படித்தான் போட்டுடலாம்னு பார்த்தது. அவருக்கு வேற ஊரு சிக்கி போய் பெரிய பிரச்சனை ஆகி இப்ப நீங்க மாமியாரோட அந்த மாமியா ஊர் நாடகத்துக்கு இனிமேல் போகக்கூடாது விரும்பி கேட்டுருக்கா வருடம் நீங்க தான் வரணும் வேண்டி விரும்பி கேட்டுருக்காங்க. மேடையில் வர சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமா, அதை நீங்க எக்காரத்தை கூட மாற்றவே கூடாது. இந்த வருஷத்துல ஒரு முறை மக்களை எல்லாம் அப்படி சந்திக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கேன் நம்மளுக்கு. இந்த பாக்கியத்தை நீங்க நிறைவேற்றணும் சாமி. ரொம்ப சந்தோஷம், மற்ற மகிழ்ச்சி. தங்களுடைய பேர்? நான் ஒரு முனிவன். நான் ஒரு மனிதன். நான் ஒரு சித்தன். நான் ஒரு பித்தன். நான் ஒரு ஞானி. டிவி சாப்பிடுங்க, உங்க குடும்பமே நல்லா இருக்கும். டிவியில விளம்பரம் பண்ணாங்க. டிவி நோனி யோனி 4 வகை யோனி. அண்டசம் உற்பசம் சராயசம் சுபத ரசம் புழு ரசம் பூண்டு ரசம் ஒரு ரசம் மற்ற 140 ரூபா வாங்கிட்டாங்க. உணவு பரிமாற்றம் வரும்பொழுது நல்ல ஒரு உணவு பரிமாற்றம். எங்க அண்ணன் ராஜான கொண்டு அழகான சொல்லி அனுப்பிச்சாப்ல. அவர் சிதம்பரம் நடிகர்களுக்கு என்ன சாப்பாடு அது சரியான ஒரு கடையை கொண்டு போயிட்டாப்ல. ரொம்ப அற்புதமான அதோட வந்த உடனே அந்த ஒரு முகமலர்ச்சி அதுதானுங்க. அங்கே இருந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டவங்க சாப்பாடு பாரு. அந்த முதலமைச்சர் இவங்க பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. எல்லாத்தையும் நீ தானே உங்க முகத்துல பார்க்கணும். எனக்கு உங்களுக்கு இன்னும் நடிக்க ஆர்வம் ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த ஆயெல்லாம் ரிட்டையர்ட் ஆகி போக வேண்டியது சிரிச்சவங்கள போய் சேர்த்துச்சுன்னா வராது எதுவுமே. வீணைக்கு மாணி சொல்லுக்கு அகத்தியன் வில்லுக்கு விதன் பாட்டுக்கு நாரதன். உண்மையாலுமே இந்த பையன் பாட்டு பாடி ஒரு ஆம்பளை பாரு க்ளோஸ் ஆம்பளை பாரு பக்கம் ஸ்பீக்கர் பக்கத்தில் ஒரு கிளவி ஹார்ட் அட்டாக்ல போய் சேர்ந்துருச்சு. நாரதன் ஞானப்பிரியன் கலகப்பிரியன்
தேவலோகம் மேலூர்ல இருந்து அப்படிப்பட்ட புண்ணியம் போட்டு நாரத மகாமுனிவர் சந்திப்பதனால் மற்றொரு மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. நல்லா பாடுறீங்க, ஆமா, நல்லா பேசுறீங்க. சரி, ரொம்ப பெருமையா இருக்கு சாமி. பெருமை தானே. நல்லா பாடுறீங்க, நல்லா பேசுறீங்க, நல்ல கருத்துக்களை சொல்லிருக்கீங்க. சரி, நல்லா தான் இருக்கு. தேவையா உனக்கு? என்ன தேவையா உனக்கு? பெரிய மனிதன் வேலை என்ன? பெரிய மனிதன் நல்ல விஷயம் தானே. போய் அந்த பொம்பளை கிட்ட அப்புறம் சும்மா தெரியாம இருக்கு நம்மளுக்கு. பேர் பரவி போச்சு. ராஜா சூப்பர். என்ன செஞ்ச? சாவித்திரி. ஆமா பத்தியா? அப்ப நீயும் நீங்க தான் வந்த அம்மாவா சாமி? நானே தான். ஒத்துக்குச்சு. யாரு? சாவித்திரி தானே. சாவித்திரி ஒத்துக்குச்சுல்ல? ஒத்துக்குச்சு. நாம ஒத்துக்க மாட்டேன்டா. ஆளு இல்லையப்பா. நான் போறேன் 4 வருஷம் செவ்வறு தானே பெயிண்டை பிடிச்சி அடிச்சு விட்டாங்க. சாவித்திரி தானே. இருமலா செக்ஸ் மாத்திரை சாப்பிட்டு 3 வருக்களை பொங்க பிச்சு மாத்திரை சாப்பிட்டு முடியாட்டி நீ அங்கே சாப்பிட்டு அதை நீ கட்டாயமாக சென்றேன். தானே சாப்பிட்டு தானே சரியான கேட்க முடியாது போச்சு. எப்படி சமாளிச்சா? அது நம்மளுக்கு பிரச்சனையா? கோழி கூட தானே, குழம்பு குருசியா தானே தெரியும். அப்படி யார சொல்ற? சாவித்திரி தானே. சாவித்திரி ஒத்துக்குச்சு. அது முரட்டு பிச்சா இருக்கு. இத்தனை தட்டியா இருக்கே. பயப்படல இந்த அம்மாவும். யாரு? சாவித்திரி. சரி சரி, சாவித்திரி தானே. எந்த சாவித்திரி? எந்த சாவித்திரி? நீ எந்த சாவித்திரி சொல்ற? நான் சத்தியமா மனைவி சாவித்திரியை சொல்றேன். சத்தியா முன்னாடி சாவித்திரியா? ஆமா. நான் கேட்க ஈழு பண்ண செம்மணி அடிச்ச முன்னாடி சாவித்திரி. அந்த அறிவற்ற முண்டம். சத்தியமா மனைவி சாவித்திரி அன்று யமதர்மனுடன் வாதாடி தன் கணவன் உயிரை மீட்டு வந்தாரே. கல்யாணம் பண்ணிவிட்டதா? கல்யாணம் ஆகலப்பா. ஏன்? மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மூவாசை பிரம்மச்சாரி கழகமை கை தொழிலாக கற்றுக்கொண்டு இந்த விஷயமே இல்லை. ஆமா. மண்ணாசை இல்ல, பொன்னாசை இல்ல, கும்பலை ஆசை. அது மூணையும் வெறுத்து கழகமே கை தொழிலாக. கும்பலை ஆசை இல்ல, நான் கட்டி வச்சு தான் அடிச்சுக்கிறீங்க. ஆமா. தாளம். ஒரு சந்தேகம். என்ன? யாரு நினைச்சு அடிப்பீங்க? நாராயணன் நினைப்பு வரும். ஆம்பளை நினைச்சு அடிக்கிறீங்க. சங்கடமா இருக்காங்க. நாராயணன் நினைப்பு வரும். நினைப்பு தானே பாட்டு வரும். பாட்டு வந்தோடனே நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தீபாமிர்தம். இங்கடா ஒருவேளை மூடு மாதிரி வேகமா கட்டியா கிடைக்கிறீங்களே. புலங்களோட புண்ணு என்ன போயிடாதா? நாராயணன் நாராயணன் எல்லாமே சோதனைங்கிற கலையை வச்சு அடிப்பிய. தாளம் போடுவது கடமையப்பா. சரி, அது உங்க ஜவுரியம். எப்படி அடிச்சுப்பாங்க. இப்போ உங்களுக்கு பொம்பளை இல்ல இல்ல. எனக்கு அப்ப நம்ம தேவையில்லாம தேவையில்லாம ஏற்கனவே 52 கொண்டாட்டி உங்களுக்குலாம் ஏற்று இல்லை. 60 பிள்ளை. ஓட்டுக்கு 500 ரூபா வசூல் பண்ணிடுவேன். 2000 ரூபாய்க்கு எழுதி விட்டியா இல்லையா? 35 கிலோ அரிசி வாங்கினது அதுமா இல்லாட்டி இல்லையா? 3:45 நாளைக்குள்ள 1.5 மணி நேரத்துக்குள்ள. நல்ல வேலை நீ எல்லாம் இங்க அம்பத்தூர்ல இல்ல. இருந்ததுன்னா அம்பத்தூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ரொம்ப இருக்கும். எல்லாம் பிரச்சனை பழைய கிளை மாட்டேன். அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ 3 ஆசை இல்லைங்கன்னு தேவை. மண்ணை பார்க்கலாம், நிக்கலாம். இல்லைன்னு நம்ம மண்ணை பார்க்கலாம், நிக்கலாம். இப்போ பொம்பளைய பார்க்கலாம். செய்வீங்க. கல்யாணம் பண்ணி மாட்டீங்க. ஆசீர்வாதம் செய்வீங்க. உங்களுக்கு அந்த நினைப்பு உண்டாகல. நினப்பு உண்டாகல. ஏன் பொம்பளைய பத்தி பேச அப்படி கடுப்பு உண்டாயிருங்க? கடுப்பு உண்டா? புரியுங்க சாமி. அதை பேசி வெறுப்பு உண்டாகிறீங்க. வெறுப்பு உண்டாகி விடுவேன். நம்ம பேச்சுவார்த்தை கசப்பு உண்டாகிறக்கூடாது. அதனாலதான் கேட்கிறேன் சாமி. சரி, பட்டற்ற மகிழ்ச்சி. உங்களை பத்தி நன்றாக தெரிஞ்சுக்கொண்டேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். தங்களுடைய நாமோதயம் வீரத்தேவன். உங்க அப்பா? எங்க அம்மாவுக்கு புருஷன். உங்க அம்மா? எனக்கு பொண்டாட்டி. எங்க அப்பாவுக்கு பொண்டாட்டி. எங்க அப்பாவுக்கு பொண்டாட்டி இல்லத்தா. எங்க அப்பாவுக்கு நாராயணன். நாராயணன் நாராயணன் இல்ல, எங்க அப்பா தான். சிவ சிவா. சிவன் இல்லையா? எங்க அப்பா தான் எங்க அம்மாவுக்கு புருஷன். அப்பா பேரு?
நாராயணன் கிடையாது, சிவனும் கிடையாது. இவரு எவரு? நம்பிராஜ். எங்க அப்பா யாரு தெரியுமா? பிரம்மா. எங்க அப்பா நம்பி. எங்க அம்மா கலைவாணி. என் மாம சிவபெருமா. மாம வீரப்பன் போட்டு தள்ளிட்டாங்க. அந்த ஆளுங்களா கர்நாடகாவில் நம்மளுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன் சொல்லியிருக்க மாட்டான். எங்க அத்தை பார்வதி. எங்க அப்பா எங்க அத்தை வந்து இது சிவாஜி ஜெயலட்சுமி பிரார்த்தனை உள்ள தள்ளிட்டாங்க. தாத்தா நாராயணன். தாத்தா உசாம பிள்ளைங்க குண்டு வச்சு குண்டுட்டாங்க. பாட்டி மகாலட்சுமி. என் பாட்டி சைக்கிளா போட்டு உருட்டிக்கிட்டே கிடக்குறாங்க. சமுதாய கல்வி அதையும் தண்ணி எடுக்கிறாங்க. அபச்சாரம் அபச்சாரம். பண்ணி அந்த மூஞ்சி முடியாது. சரி உபச்சாரம் பண்ண சரியா? உள்ளே சத்தம் கேட்டது. என்ன நாடு? சேர நாடு வேலை முடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு தொண்டை நாடு. தொண்டை நாடு தொண்டை நாடா? ஆமா. தொண்டை நாடு எங்க இருக்கு? ஒரு முக்கிய அறிவிப்பு. திருச்சி அருகே நாடகம் நடக்கும்போது இந்த மாதிரி டீ கப்பில் வாங்கி சாப்பிட்ட ஒரு 300 பேர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. நல்லா தயவு செய்து டீ வாங்கி சாப்பிடுவார்கள். நீங்கள் சாப்பிட அங்கே திருச்சியில் கிடையாது. இனி வியாபாரம் ஓடும். நாடு தொண்டை நாடு. ஆமாம். அது எங்க இருக்கு? என்னிடம் கேள்வி கேட்கறது நிப்பாட்டுங்க. என்ன கேள்வி கேட்கறது? தொண்டை நாடு எங்க இருக்குன்னா என்கிட்ட கேள்வி. நான் தொண்டை நாடு இருக்கேன், நீங்க என்ன கேள்வி கேட்டா அது பெரிய பிரச்சனை சாமி. இது என்ன நிலம்? குறிஞ்சி நிலம். குறிஞ்சிங்கிறது நன்சையா புன்சையா? நன்சை பேர் புன்சை பேர் எல்லாம் வயசு. நன்சையில என்ன விடலாம், புன்சையில நன்சையை போடலாம், புன்சையை போடலாம். புன்சைக்கு தன்மை என்ன, நன்சைக்கு தன்மை? புன்சை தன்மை நன்சைக்கு நன்சை தன்மை இருப்பதால் நன்சை என்றால் நன்சை எனப்படும், புன்சை என்றால் புன்சை எனப்படும். என்ன வேலைக்கு வந்து அந்த வேலை புன்சையை பார்த்து கொண்டு நீங்க தொண்டை நாடு என்றால் நீ கேட்டீங்களா? அதனால மரியாதை புன்சையாக. திணை என்பது 2 சுருணையா 3 சுருணையா? 2 சுருமையா 3 சுருமை இல்லை. திணை என்றால் ஒழுக்கம் எனப்படும். ஒழுக்கம் விழுப்பத்தால ஒழுக்கம் முயற்சி முடிச்சுட்டு ஓமா புரியும். தொண்டை நாடு எங்க இருக்கு? அதானே? ஆமா. அப்படி கேட்டுக்கோங்க. அப்படி சொல்லிட்டு போங்க. சொல்லுவான். சரி கேளுங்க. தொண்டை நாட்டுக்கு போறோம். இங்க இருந்து சாமியை விட்டு இருமுடியை வெட்டி கிளம்புறோம். எங்க? நேரா ஸ்ட்ரைட்டா மதுரை 400 கிலோமீட்டர். சரி. லெஃப்ட் எடுத்தோம்னா அதுக்கு வந்து ஒரு 75 கிலோமீட்டர்ல குற்றாலம். எதுக்கு அங்க? புறப்பட்டு 2 நாளைக்கு குளிக்கணுமா வேணாமா? சரி. அங்கேருந்த வாக்குல நேரா ரைட் எடுத்தோம்னா எரிமேலி. எரிமேலி சாயங்காலம் சமைச்சு சாப்பிட்றதா இல்லையா? சரி. இருமுடி கிளம்புனா இப்போ தொண்டை நாட்டுக்கு போயிட்டேன். பக்கத்துல இருக்கு. அந்த வந்துட்டேன். எரிமேலில் நேரா மேலே ஏறி போனோம்னா நேரா சபரிமலை. ஒன்று சபரிமலை எது? இருமுடியை சாமி கும்பிடணும்னா வேண்டாம் ஐயா. சாமி பார்க்கலாம். இல்லை இல்லை வந்து குளிச்சுட்டு தான் சாமி கும்பிடும். அப்படியே நேரா குற்றாலம் வரோம். குருவாயூர் வர்றோம். குருவாயூர் எதற்கு? பிள்ளைகளுக்கு அலுவலக தீனி வாங்குறதா இல்லையா? தொண்டை நாட்டுக்கு என்ன அல்வா வாங்க போற? இன்னொரு 650 கிலோமீட்டர் தான் வந்துட்டோம். தொண்டை நாட்டு பக்கத்துல இருக்கு. குருவாயூர்ல நேரம் பழனி வரோம். பழனி எதற்கு? பஞ்சாமிரதம் வாங்கி ஊத்திட்டு குடும்பத்தோடு சேர்ந்து அக்கறைக்கு தான் பஞ்சாமிரதம். பழனி வந்ததற்கு பிறகு பழனில இருந்து நேரம் லெஃப்ட் எடுத்தா திருச்சி வந்துட்டேன். எங்கண்ணே? இன்னொரு 450 கிலோமீட்டர் தான். திருச்சியிலேருந்து வண்டி எடுத்துக்கிட்டேன். நேரம் மெட்ராஸ் சென்னை. சென்னை அவுட்ரு ரைட்ல போனா தாம்பரம் உள்ள போயிடும். பைபாஸ்ல நேரம் வந்துடும் அம்பத்தூர். அம்பத்தூர்லேருந்து லெஃப்ட் எடுத்தா நேரம் ரெட்லிஸ். ரெட்லிஸ்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொண்டை நாடு. அலமாதி கிராமம். அந்த கிராமத்து மேடையில என்னை கேட்டுக்கிட்டு இருக்க. தொண்டை நாடுன்னா என்ன தானே? தொண்டை நாடு எங்கடா இருக்குன்னு எங்கடா போய் சுத்தி எங்கடா வந்து எந்த விஷயத்த சொல்றேன்? ஒன்னே செலவே இல்லாம ஐயப்ப கோயில் சுத்தி காமிச்சிருக்கேன். நேரம் வண்டியில தான் 5000 ரூபா கட்டிப்பாக்க. இருமுடி செலவு 5500 ரூபா கட்டிப்பாக்க. அமௌண்ட் தெரிஞ்சுதான் சொல்லி தொலைஞ்சிருக்க மாட்டேனா? உள்ளே இருப்பது பெண்பால், வெளியே நிற்பது ஆண்பால். கிடைக்குமா? நாங்க 2 பேரும் சேர்ந்தால் சீம்பால் தான் கிடைக்கும். தமிழ் பால். சரி. ஒருவருக்கு இருவர் உள்ள இருக்கிறார்கள். ஆமா. தாங்கள் வெளியே எப்படி இருக்கின்றது? போயிட்டு வந்தேன். அந்த பிள்ளை யாரு? வள்ளி. வள்ளி இல்ல, ஏழு வள்ளி. நாக்க மடிச்சு போடு வள்ளி.
என்னைக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். எத்தனை நாள் நம்ம ரூம்ல படுக்க போட்டேன், என்னை விட்டுட்டு போயிட்டேன். வள்ளி கசடதா பர அப்படிலாம் என்ன மன என்ன வரல இதெல்லாம் நீ எனக்கு சொல்லியே கொடுக்கல. எழுத்து சொல் பொருள் யாப்பு யாப்போட நான் மேல துண்டை போட்டுட்டு வெறும் துண்டை கட்டிட்டு முடியாது. நாக்க மடிச்சு நடுவில் போட போனானே ஆளை காலமே போட முடியாது. எனக்கு என்னைக்காக வள்ளி எழுத்து சொல் பொருள் யாப்பு கப்பு வாட்டர் பாயிண்ட் ஊரு யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் எழுத்து இலக்கணம் சொல்லு இலக்கணம் கப்பு இலக்கணம் வாட்டர் பாயிண்ட் ஊரு எடுத்து நாங்க இலக்கணம் நாக்க மடிச்சு நுனி நாக்க வள்ளி படிச்சு போடுறதுக்கு டைம் சாமி. இப்ப நீங்க யாரை பார்க்கணும்? வள்ளி வள்ளிக்கும்பதாக யாருக்கு இல்லை கூப்பிடியா எனக்கு தெரியும். அளவு எடுக்கும்போது பக்கம் ஒரு பக்கம் 5 ஒரு பக்கம் 8 இருக்கும்போதே தெரியும். கிள்ளிய கூப்பிட சொல்றாரு சாமி. நல்லா முழங்குற யாரை மட்டும் சந்திரமதி சந்திரமதி நினைச்சுக்கிட்டே இருந்தேன் நீ ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவேன்னு. ஹரிச்சந்திர நேரத்துல சந்திரமதி மாதிரியா வந்து நிக்கிறீங்க. சரி நாங்கள் நினைத்த காரணம் என்னவோ? அப்படியா நாரத மாமனியர் வந்திருக்கிறார். அப்படியா சுவாமி அழைத்து வருங்கள், ஆசீர்வாதம் வாங்குங்க. என்ன ருத்ரதாண்டவம்லாம் ஆட விடுறாங்க. சாமி இல்ல ஏய் என்ன முன்ன என்னத்ரா பாக்குற இல்ல ஒண்ணும் இல்ல சாமி. நீங்க ஏன் ஜெயிச்சீங்க? வாழ்க பள்ளியா எத்தனை தம்பி? அம்மா அவங்க அம்மா ஏய் போய் தொலைக்காம அம்மா தங்கச்சிக்கு அத்தாச்சிக்கு வித்தியாசம் தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கியா? நான் வித்தியாசம் தெரியல.
அண்ணே எதுக்குண்ணே கூப்பிட்டீங்க? உனக்கு கதையே தெரியல. நீ வா. அட ஒண்ணு யாரு போயா நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீ வந்த ஆச்சிட்டு வாகனம் ஆச்சிட்டு போங்க. வர வேண்டும் சுவாமி, வர வேண்டும். அண்ணே சுவாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் வந்துடுறேன். நீங்க உள்ள போய் காவல பாருங்களே. வேற ஏதாவது வேலை இருக்காமா? என்னண்ணே? சாமி என் பேக்கில் இருந்து யாராவது ஏதாவது எடுத்திருந்தா இந்த சாமி அலமாரி ஈஸ்வரர் பார்த்துக்கிட்டு. என்னண்ணே ஏதாவது தொலைஞ்சு போச்சா? ஊருக்காரங்க யாருமே உள்ள வரவே இல்லையே. நம்ம அது அவங்க யாரும் உள்ள வரல. செல்போனா நம்ம ஆளுங்க தான் உள்ள. யார சந்தேகப்படுறது? நல்ல திருநெல்வேலி கொடுத்துருக்கலாம். வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கட்டி. நேற்று நாடகத்தை நம்ம எல்லாருமே முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிருக்கலாம். என் பேக்கில் இருந்ததை வந்து நான் பாத்துக்கிறேன். அழுகாத, ஏன் அழுகிற சொல்லு. என்ன காரணம்னு சொன்னா தானே நாங்க தேடி கண்டுபிடிச்சு தர முடியும். அழுகுமா இல்ல நே கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி இருக்கு, சோகமா இருக்கு. என்னன்னு சொன்னா தானே கண்டுபிடிச்சு தர முடியும். ஏய் அப்புறம் என்ன நடந்தப்பா? ஊருக்காரங்க நம்ம ஊருக்கு வந்துட்டு இந்த பையன் என்னத்தை தொலைச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னா ஊரு மேல பழைய வந்து விழுந்துருமா இல்லையா? கடையில் ஒரு பில்டர் சாப்பிட்டு அது பில்டர் வச்சிருந்தேன். அதை காண ஒரு பாதம் நான் பணிந்தேன். என்ன இது சாமிக்கு வரவேற்பு பாட்டு. அத போய் டப்பாங்குத்து பாட்டு மாதிரி ஆடிக்கிட்டு ஒரு பாதம்